இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ லியாண்ட்ரோ அப்படின்றவர் தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் இவரோட ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில பேய் சம்பவங்கள் நடந்ததை இவரும் கேப்சர் பண்ணியிருப்பாரு. அதை நம்ம சேனல்லே பார்த்துருப்போம். அதோட இவங்க வீட்டில் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த நாள் நிறைய பிரச்சனைகள் இவர் தேடி வரவும் ஆரம்பிக்குது. ஏன்னா அன்னைக்கு நைட்டு இவர் ஃப்ரெண்ட் இல்லாத டைம் இவர் மட்டும் தனியாக தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிற அன்னைக்கு மறுபடியும் இவங்க வீட்டு பாத்ரூம்ல ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பத்தில் வீட்டில் ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு வீட்டில் சிசிடிவி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜை நீங்களே பாருங்க. அன்னைக்கு நைட்டு தூக்கிட்டு இருக்கும்போது இவங்க பாத்ரூமோட கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த பாத்ரூமில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் இருக்கிறதும் சிசிடிவி கேமரா கேப்சர் பண்ணியிருக்கு. அண்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த கதவும் ஆட்டோமேட்டிக்காக மூடினதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அலறல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட இவரும் பயந்து எந்திரிக்கிறாரு. அண்ட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கேமராவை அப்படியே எடுத்து அந்த பாத்ரூமை செக் பண்ணி பார்த்தா அங்கே எம்டியாக தான் இருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பாத்ரூமில் நடந்ததுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ மெக்சிகனில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபேமிலி பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அன்றைக்கி அவங்க வீட்டில் நார்மலாக எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போதும் திடீர்னு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு சமயம் பயந்து எந்திரிக்கிறாங்க. அதுக்கு ரீசன் அவங்க வீட்டில் சடனாக ஸ்ட்ரேஞ்சான சத்தம் ஒருத்தருக்காக கேட்கவும் ஆரம்பிக்குது. இப்படி அந்த ஃபேமிலியில் இருக்கிற அப்பா அம்மா அண்ட் அவங்க பசங்க எல்லாருமே எந்திரிச்சு என்ன தான் நடக்குது அப்படின்னு வீடியோ கேப்சர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். Las 3 de la mañana con 1 minuto y mi hermana me acaba de levantar porque dice que se escuchan ruidos en el cuarto. Mi esposo y mi niña están dormidos y vamos a ir a ver qué se escucha. En el cuarto no hay nadie, solamente estamos mi hermana, mi hija, mi esposo y yo. Aquí en este cuarto está solo. Porque en estos últimos días nadie ha podido dormir aquí. Como podrán ver, el cuarto está totalmente solo y pues nadie duerme aquí, solo estamos nosotros. Mi hermana dice que se escuchan cosas, pero ay, me asusté. Pero no sé, pues no se oye nada, no sabe. Amor, amor, levántate, levántate porque allá le pegaron a la puerta, no sé qué pasó. Venimos Sara y yo.
Se escuchó la puerta. Se escuchó la puerta. Mira, acabamos de venir y no estaba así. Todos los cajones están abiertos. Oh, Dios. Ven, amor. La niña está dormida. Estamos solos. No sabemos qué fue lo que pudo haber pasado. Mi esposo anda viendo. ¿Qué fue eso? ¿Qué es, amor? La puerta no sé qué. இப்படி நடுராத்திரி என்னதான் நடக்குது அப்படின்னு இவங்க எல்லாருமே வீடியோ எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமயம் சடனாக இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டின மாதிரி சத்தமும் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயந்துருக்காங்க. உடனே இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சத்தம் எங்கே வந்தது அண்ட் அங்கே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்லை. பட் அகைன் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தையும் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. Estamos solas. No sé si alcanzan a escuchar. Se escucha el perro. ¿Qué horas son? Son las 3:33 de la mañana. Ay, Dios. Estamos solas. Mi esposo le tocó trabajar hoy. Estamos nosotras solas. Tenemos mucho miedo. Hace como 15 días que se empezaron que se escucharon estos ruidos. Nos es imposible. Ay. Nos es imposible dormir. Cuando estamos solas. Ay, no, no puede ser. No puede ser, no puede ser. Cada vez se nos hace más difícil dormir. Ay, Dios. Ay, Dios. Ay, no. Ay, Dios mío. Ay, no sé si alcanzaron a ver, pero se movió la cortina. Acompáñenme, por favor, a ver si no es alguien. ¿Hay alguien? இப்படி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்து மறுபடியும் அவங்க வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி நடமாட்டத்தை இவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் சமயம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாமல் வெளியில் இருந்திருக்காரு. அப்போ டைம் midnight 3:30. இப்படி இவங்க வீடு ஃபுல்லாக யாராச்சும் இருக்காங்களான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தவங்க அந்த இடத்துல ஒரு லேடியை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. பட் அதை கேப்சர் பண்ணலை. அண்ட் அவங்க பார்த்த அந்த லேடி அங்கே இருக்கிற விண்டோக்கு வெளியில் அவங்களும் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலே கதவை திறந்து வெளியில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உருவத்தை அகைன் இவங்களும் பார்க்கல. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வீட்டில் இருக்கிற இந்த ஃபேமிலி அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சின்னதாக ஒரு கேக் கட்டிங்கோட வீடியோவை எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல இவங்க இன்வைட் பண்ணாமலே ஒரு பேய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல.
இவங்க கேக் கட் பண்ணுற அந்த சமயம் இவங்களுக்கு பின்னாடி ஒரு டெரரான ஒரு பயங்கரமான உருவம் இருக்கிறது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவங்களும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சமயம் அப்படிப்பட்ட உருவம் இருக்குது அப்படின்னு அவங்க பெருசாக நோட்டீஸ் பண்ணலை. அண்டு அங்கே இருக்கிற அந்த உருவமும் நல்லா வெளுத்து போய் ரொம்பவே டெரராகவும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு உருவம் உங்கள் பின்னாடி வந்ததுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை த பீச் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஹாண்டட் சேனலாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு கப்பல் பீச் ஹவுஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஹாண்டட் ஹவுஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வராங்க. அதுவும் டே டைமில் தான். இந்த இடத்துல இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு பார்த்தா இவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேயும் அந்த இடத்துல இவங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கு. I don't know. I don't get a weird feeling in this room at all. Do you feel weird, Becca? I actually do feel kind of weird in this room. Yeah? It's that we know what happened here, and we Sure. know the story behind it, and overall I think it's just pretty creepy. இவங்க இங்கே வீடியோவை எடுத்துருக்காங்க. அப்படி வீடியோ எடுத்துருக்கும்போது அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் இது ஒரு உருவம் இவங்களும் எட்டி பார்க்குது. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே கிளியராகவும் தெரியுது. ஆனால் இவங்க வீடியோ எடுக்கும்போது அந்த ஒரு விஷயத்த பெருசாக நோட் பண்ணலை. அந்த வீடியோ எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல பேய் இருந்திருக்கு அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பிலிப்பைன்ஸில் இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவருக்கு தான் நைட் டைமில் நடந்திருக்கு. இவரும் நைட் ஷிஃப்ட் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் இவரோட வண்டியை ஒரு பேசஞ்சரும் ஸ்டாப் பண்ணுறாங்க. இவரும் வண்டியை நிறுத்திட்டு ஏறி அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவருக்கே ஃபீல் ஆகுது பான ஆளை வண்டியில் ஏற்றிட்டோம் அப்படின்னு. Saan po kayo, ma'am? Scott Barrio? Sige pa. Wala. Wala. Diyos ko ba? Wala. Multa ata yung nasakay ko ah. Ay, shit. Wala. Wala. Multo yung nasakay ko. Diyos ko. May sumakay kanina. May sumakay kanina. May sumakay kanina, pero bakit nawala? இவர் நைட்டில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவரை கரெக்டாக யாரோ ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் தான். அண்ட் அவங்கள கிளியராக பார்த்ததுக்கப்புறம் தான் வண்டிலையும் ஏற்றிருக்காரு. அண்ட் எங்கே போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டு தான் வண்டி இங்கேருந்து எடுத்திருக்காரு. அப்படி ஒன்ஸ் இங்கேருந்து கிளம்புன வண்டி எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. போயிட்டே இருக்கும்போது எதிர்ச்சியாக இவரும் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் வண்டியில் ஏறின லேடியை ஆளை காணோம். இவரும் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. இது மட்டும் இல்லாமல் இவரோட காரில் ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. அதில் அந்த பொண்ணோட உருவமும் ரொம்பவே மைல்டாக கேப்சர் ஆகிருக்கு. Saan po kayo, ma'am? அதுக்கப்புறம் தான் இவருக்கே தெரியுது நம்ம வண்டியில் ஏற்றினது ஒரு பேய் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ஒருத்தர் நைட் வெளியில் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது சும்மா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது இவருக்கு முன்னாடி இது ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரியும் இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கிட்டேயும் போகிறாரு. கிட்ட போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நீங்களே பாருங்கள்.
マジで意味わかんねえよマジで இவர் அங்கே நிற்கிற அந்த பொண்ணை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கிட்டேயும் வராரு. பட் அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கல. அந்த பொண்ணை தாண்டினதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. திரும்பி அந்த பொண்ணையும் பார்க்குறாரு. ஆனால் அந்த சமயம் அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு மறைஞ்ச மாதிரியா இருக்கு. உடனே இவர் இங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா அங்கே மறைஞ்ச அந்த பொண்ணு இவருக்கு முன்னாடி வந்தும் நிற்கிது. இது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அங்கேருந்து மறைஞ்சி இவரோட காலு கீழே படுத்துட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு. ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூஞ்சில் அடிபட்டு ரத்தம் வர மாதிரியா இருக்குது. அப்போ நான் உண்மையிலே இவர் பார்த்தது பேயா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு ரொசானா அப்படின்றவங்க புதுசாக ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்களுக்கு இந்த ஒரு வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட தூக்கம் கேடுற மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டினியூவாக நடக்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் அதை வீடியோவும் எடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டில் நிறைய ஸ்ட்ரேஞ்சான சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை செக் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டும் போகிறாங்க. அங்கே பர்டிகுலர் ரூமில் ஒரு டவலும் இருந்திருக்கு. அந்த டவல் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுது. அப்படி கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த டோர் பின்னாடி இருந்து யாரோ க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே வெறும் ஆரம்பம்தான். மறுபடியும் அங்கே இருக்கிற பொருள் கீழே விழற மாதிரி அண்ட் ஒரு சின்ன சைக்கிளை யாரோ தள்ளி விட்ட மாதிரியும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் இருக்கிற ஃப்ளஷை யாரோ ஆன் பண்ண மாதிரியும் சத்தம் கண்டினியூவாக கேட்டுகிட்டு இருக்குது.
மறுபடியும் அங்க இருக்கிற ஏதோ ஒன்று இவங்களை கண்டினியூவா டிஸ்டர்ப் பண்ணவும் ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற டோர் தானா க்ளோஸ் ஆயிருக்கு. உள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு உள்ள போய் செக் பண்ணா அந்த இடம் எம்டியா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அங்க துணி காய வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் ஒன்று, அந்த ஸ்டாண்டு யாரோ இவங்க மேல தள்ளி விடுற மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸா இவங்க கிட்டேயும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே ஃபீல் ஆகுது தப்பான வீட்டுக்கு நாம வந்திருக்கோம் அப்படின்னு.